Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4, Introduction to Publisher 2013. We will see the topic connecting text box. ஒரு publication pagesல more than one text box என்ன இருக்கும் உங்களுக்கு available இருக்கும். more than text box available இருக்கும். For example, நீங்க first text boxல உங்களுக்கான content of text நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ content of text பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளாரே என்ன ஆகாது, ஃபுல் டெக்ஸ்ட்டும் கண்டெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டெயின் ஆகாத சுச்சுவேஷனில் ஒன் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கான டெக்ஸ்ட்டு என்ன ஆகணும், வியூ ஆகணும் அப்படின்னா இந்த டூ டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த டூ டெக்ஸ்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் என்னென்னா connecting text boxes. ஓகேங்களா? So now we will see that as you work with text box might find that a text box is not large enough to contain the entire text you want to include. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற என்டையர் டெக்ஸ்ட்டும் என்ன இருக்கணும், இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளாரே என்டர் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில். ஸோ அதை தவிர்த்து அதிகப்படியான டெக்ஸ்ட்டை உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளாரே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸை ஒன் ஆர் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? நவ் when you run out of space for text, ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அவுட் ஆஃப் ஸ்பேஸஸாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கனெக்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நவ் யூ கேன் யூஸ் த லிங்கிங் ஃபியூச்சர்ஸ். You can use the linking features to connect text box. ஸோ அந்த மாதிரி பர்பஸில் தான் என்ன பண்ணுவீங்க, ஒன் ஆர் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நவ் ஒன்ஸ் டூ ஆர் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஒரே அனதர் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸை மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும் இல்லை. யூ கேன் செலக்ட் திஸ், எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு எவ்வளோ லென்த் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தென் டெக்ஸ்ட் வில் ஓவர்ஃப்ளோ ஆர் கண்டினியூ ஃப்ரம் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டு த நெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கிற கண்டென்ட் கண்டினியூட்டிவாக நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போகுது அப்படின்னா தட் மீன்ஸ் அதனுடைய ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்றா அந்த சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸ் டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகேங்களா? தென் காப்பி த டெக்ஸ்ட் கிவன் இன் அபவுட் மை ஃபேவரட் ஹாபி அண்ட் பேஸ்ட் இன் த லோயர் லெஃப்ட் பாக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 டெக்ஸ்ட் பாக்ஸை மேக் பண்ணுங்கள். இந்த டாப் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஹெட்டிங், தட் மீன்ஸ் மை ஃபேவரட் ஹாபி. ஸோ அதை ஹெட்டிங்காக கொடுத்துறீங்க. தென் லோயர் லெஃப்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கான ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வைஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓவரால் பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. தட் மீன்ஸ் ஒரு மை ஃபேவரட் ஹாபி அப்படின்ற ஒரு பேராகிராஃப் கண்டென்ட்டை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு அந்த செலக்டட் டெக்ஸ்ட் பாக்ஸில் மட்டும் என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஒன் மோர் ஆப்ஷன்ஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு என்ன எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா என்னது, அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நவ் யூ கேன் யூஸ் டு கனெக்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன், ஓகேங்களா? தென் this is the example of my favorite hobbies. This is the paragraph of 1 2 3. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராகிராஃபை நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பேராகிராஃபை காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பப்ளிகேஷன் பேஜஸ்குள்ளார இன்சர்ட் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் பப்ளிகேஷன் பேஜஸில் லெஃப்ட் பேனலில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் த ஆப்ஷன். யூ வில் நோட்டீஸ் தட் த டெக்ஸ்ட் டஸ் நாட் ஃபிட் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நாங்கள் ரைட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபிட் ஆகலை அப்படின்னா செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸும் அந்த கண்டென்ட் வந்து என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகும், சரிங்களா? தென் டு அகாமடேட் த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் யூ கேன் லிங்க் த லெஃப்ட் அண்ட் ரைட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை என்டர் பண்ணிட்டீங்க. என்டர் பண்ண அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக என்ன ஆகலை, உங்களுக்கு ஃபில் ஆகலை, தட் மீன்ஸ் ஃபிட் ஆகலை, நாட் ஃபிட் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ்.
ஸோ செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸும் என்ன ஆகுது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒன் ஓவர்ஃப்ளோ ஆகிற டெக்ஸ்ட்டை விசிபிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எது? த அகாமடேட் த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் யூ கேன் லிங்க் த லெஃப்ட் அண்ட் ரைட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸும் என்ன பண்ணலாம்? லிங்க் பண்ணும்போது உங்களுக்கான கண்டினியூஸ் டெக்ஸ்ட் என்னாகும்? ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்னுடைய கண்டினியூட்டி செகண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ளோ ரைட் ஆகும். ஓகேங்களா? திஸ் கேன் பி டன் இன் ஃபாலோயிங் மேனர். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நவ் செலக்ட் த லெஃப்ட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லெஃப்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணணும். தென் கிளிக் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் டேப் அண்ட் த லிங்கிங் குரூப். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கண்டென்ட்டாக ரைட் பண்ண போகிறீங்க. ரைட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, சரிங்களா? ஆல்ரெடி கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த பேஸ்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஆப்ஷன் லிங்கிங் குரூப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த லிங்கிங் குரூப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு கிளிக் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் டேப். டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் டேபுக்கு கீழே இருக்கிற ஃபார்மேட் டேபை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? லிங்கிங் குரூப் ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அந்த லிங்கிங் குரூப் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் தென் கிளிக் கிரியேட் லிங்க். ஸோ அதில் இருக்கிற அந்த லிங்கிங் குரூப் ஆப்ஷன்ஸில் கிரியேட் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். யூ கேன் கோ டு கிளிக் கிரியேட் லிங்க். தென் த கர்சர் சேஞ்ச் டு த லிங்க். தட் மீன்ஸ் a picture ஆர் ஜக் ஐக்கான். ஸோ உங்களுக்கான அந்த கர்சர்ஸ் நார்மல் மவுஸுடைய கர்சர் என்ன ஆகும்னா உங்களுக்கான பிக்சர் ஃபார்மில் தட் மீன்ஸ் ஜக் ஃபார்மேட்டில் உங்களுக்கான இமேஜ் கன்வெர்ட் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? தென் கிளிக் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ் தட் யூ வாண்ட் டு லிங்க் டு. தட் மீன்ஸ் இன் திஸ் கேஸ் இட் இஸ் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த மவுஸ் பாயிண்டரை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மூவ் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அந்த ஜக் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணணும்? இந்த கிளிக் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை ஜக் ஆப்ஷன்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் நவ் லிங்க்டு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸும் அந்த செகண்டு செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஜக் ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணும்போது செகண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன ஆகும்? ரெண்டு லிங்க் டெக்ஸ்ட் பாக்ஸும் லிங்க் ஆகும். லிங்க் ஆகும்போது நீங்கள் செலக்டட் ரைட்டிங் ஆஃப் டெக்ஸ்ட்டு மெர்ஜ் ஆகாத அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுனா செகண்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் ஓவர்ஃப்ளோ ஆஃப் டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? தென் த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் நவ் லிங்க். ரீசைஸ் த லிங்க்டு பாக்ஸ் ஆர் நெசசரி. ஸோ அட் த சேம் டைம் என்ன ஆகும்? நீங்கள் ரைட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கான லிங்க் வந்து ஏரோ மார்க் பேசிஸில் தட் மீன்ஸ் ரைட் ஏரோ சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1லேருந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு உங்களுக்கு விசிபிள் ஆகும். த டெக்ஸ்ட் தட் ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் பாக்ஸ் வில் நவ் அப்பியர் இன் த கனெக்டட் பாக்ஸ். ஸோ அந்த கனெக்டட் பாக்ஸ் என்னது? உங்களுக்கான ஏரோ மார்க் தான். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ஃபைனலைஸ் என்ன ஆகும்? உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் லிங்க் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த செலக்டட். பிஃபோர் செலக்டுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? கோ டு செலக்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் ஆப்ஷன்ஸ்க்கான டேபை செலக்ட் பண்ணுங்கள். தென் அந்த ஃபார்மேட் டேபை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கான லிங்கிங் குரூப்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ராசஸிங் என்ன நடக்குது பாருங்கள். மை ஃபேவரட் ஹேபி அப்படின்றத ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெக்ஸ்ட் வியூவும் உங்களுக்கு என்ன ஆகலை? எனேபிள் ஆகலை. ஃபுல் டெக்ஸ்ட் வியூ என்ன ஆகலை? எனேபிள் ஆகலை. ஸோ ஆஃப்டர் தட் ரைட் ஹேண்ட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸில் பாருங்கள் ஜக் ஐக்கான் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. நார்மல் மவுஸுடைய ஐக்கான் என்னவா மாறுது? இந்த லிங்க் கிரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான மவுஸ் பாயிண்டர் என்னவா மாறுதுன்னா ஜக் ஐக்கானாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஜக் ஐக்கான் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் மூவ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன ஆகுது? த கண்டினியூ டெக்ஸ்ட் வில் பி இன்சர்ட்டடு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூ டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸும் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸும் உங்களுக்கு லிங்க் ஆப்ஷன்ஸை அவைலபிளில் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த பொசிஷன் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் லெஃப்ட் ஏரோ மார்க் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் ஏரோ மார்க் தான் என்னது? உங்களுக்கான செலக்டட் ஆப்ஷன் ஃபார் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் லிங்கிங் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத இன்டிமேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? எஸ், கனெக்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஒன் ஆர் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? அட் த சேம் டைம்
டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே வரீங்க, இந்த ரைட் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார உங்களுக்கு இன்வால்வ் ஆகலை அப்படின்னா ஒன் மோர் டெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த கண்டினியூஸாக நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஆப்ஷன் கனெக்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.